வணக்கம். ரேஷன் பயனாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசின் கிடங்குகளில் உள்ள இருப்பை கையாளவும் மக்களின் அலைச்சலை குறைக்கவும் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி மற்றும் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஒரே தவணையில் வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறை வேலைக்கு செல்லும் நகர்ப்புற மக்களுக்கும் போக்குவரத்து வசதி குறைந்த கிராமப்புற மக்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அங்கமான KYC சரிபார்ப்பு தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது ஆதார் விவரங்களை ரேஷன் கடையில் உள்ள POS சாதனங்கள் மூலம் சரிபார்க்க வேண்டும். இந்த டிஜிட்டல் சரிபார்ப்பு முறை போலி கார்டுகளை ஒழிப்பதற்கும் தகுதியுள்ள உண்மையான பயனாளர்களுக்கு மட்டுமே அரசின் சலுகைகள் சென்றடைவதையும் உறுதி செய்கிறது. இதனை தவறவிடும் பட்சத்தில் வரும் மாதங்களில் பொருட்கள் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த விரும்புகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சிடும் வழங்கும் பணிகள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் புதிய கார்டு கோரி விண்ணப்பிக்கும் ஆன்லைன் செயல்முறையில் எந்த மாற்றமும் இல்லை. தேர்தல் முடிவுகள் வெளியாகி மே 4ஆம் தேதிக்கு பிறகு புதிய கார்டுகள் விநியோகிக்கும் பணி மீண்டும் வேகம் எடுக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலுவையில் உள்ள ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் தேர்தல் முடிந்தவுடன் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்பட உள்ளன. புதிய கார்டு தேவைப்படுபவர்களும் தொலைந்த கார்டுகளுக்கு பதிலாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களும் தேர்தல் முடியும் வரை காத்திருக்காமல் இப்போதே ஆன்லைனில் விண்ணப்பிப்பது புத்திசாலித்தனமானது. தேர்தல் முடிந்த பிறகு விண்ணப்பித்தால் ஏற்படும் கூட்ட நெரிசலையும் காலதாமதத்தையும் இதன் மூலம் தவிர்க்க முடியும். அரசின் இந்த வெளிப்படையான டிஜிட்டல் மாற்றங்கள் மற்றும் விநியோக முறை சீர்திருத்தங்கள் பொது விநியோக திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதுடன் முறைகேடுகளையும் பெருமளவு குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.